நடந்து முடிஞ்ச தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தாவேகாவுக்கு மக்கள் கொடுத்திருந்தா கூட ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் வரக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையிலே சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு எந்த அரசுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஒரு நிரூபிக்க வேண்டிய சூழல் தாவேகாவுக்கு ஏற்பட்டது. அதுலேயும் மிகச்சிறப்பாக வெற்றி பெற்று ஒரு 140 எம்எல்ஏக்களுக்கு மேல ஆதரவு பெற்று தாவேகாவினுடைய ஆட்சி அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு தமிழ்நாட்டில் தொடரப்போகுது அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். இந்த ஒரு தாவேகாவினுடைய ஆட்சியில ஏராளமான குற்றச்சாட்டுகள் தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட மக்களாலேயே முன்வைக்கப்படுது. அதுல முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு சொன்னா, தாவேகாவினர் ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் கூட ஆகல, ஆனா அதுக்குள்ள ஏராளமான உருட்டுகளை ரீல்ஸ் மூலமாக சமூக வலைதளத்துல தொடர்ச்சியாக மக்கள் முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை தான் விமர்சிக்கக்கூடிய வகையில இன்னைக்கு எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவங்க கூட ரீல்ஸ் ஆட்சியை மக்கள் விரும்பல, ரியல் ஆட்சி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி என்ன ரீல்ஸ் ஆட்சியை தாவேகாவினர் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி பாஜக அரசாங்கம் யாரோ ஒருத்தவங்க செஞ்சதை நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணி அது மூலியமாக வாக்குகளை பெற முயற்சி பண்ணுவாங்களோ, இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல நடந்த ஒரு வளர்ச்சியை சுட்டி காட்டி இது குஜராத்ல நடந்திருக்கு, இது உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கு, பாஜகவினுடைய ஆட்சியில மாநிலம் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்கள் எல்லாம் பாஜகவினர் முன்வைப்பாங்க. அதே போல இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலனா கூட எல்லாத்தையும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அதிரடியாக தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களை மக்கள் மத்தியில முன்னிறுத்திக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாகவே தாவேகாவை சார்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி தாவேகாவினுடைய ஆதரவாளர்களா இருக்கட்டும், நடிகர் விஜய் அவங்களுடைய ரசிகர்களா இருக்கட்டும், எல்லா நபர்களுமே பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளத்துல பதிகிறாங்க. அதுல ஏராளமான உருட்டுகள் இருக்கு. முக்கியமான சில உருட்டுகளை மட்டும் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் உருட்டு என்ன அப்படின்னு சொன்னா, தாவேகாவினுடைய அமைச்சராக கீர்த்தனா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பொறுப்பேற்று இருக்கிறாங்க. இவங்க பொறுப்பேற்ற உடனே சமூக வலைதளத்துல எப்படி பரப்பப்படுதுன்னு சொன்னா, பாருங்க தாவேகாவினுடைய ஆட்சியில தான் முதல் ஒரு பெண்ணுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு பதிவை பார்த்த உடனே கூட ஆமாப்பா முதல் வாட்டி ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரீல்ஸ்ல போட்டு தள்ளுறாங்க, ஷேர்ஸ் பிச்சுக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் லைக்கு கிட்ட வாங்கப்படுது. யாருமே ஒருத்தர் கூட போயிட்டு இவங்க முதல் பெண் அமைச்சர்லாம் கிடையாது, இதுக்கு முன்னாடி கூட தமிழ்நாட்டில் பெண் அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்களே அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்யல. ஏன்னு சொன்னா மக்களுக்கு தெரியல. புதுசா ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே அந்த கட்சியோட சேர்ந்து சில புது நபர்களும் அரசியலுக்கு வருவாங்களே. இத்தனை வருஷம் ஐபிஎல்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இத்தனை வருஷம் ஃபுட்பால்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இத்தனை வருஷம் நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படி இல்லாட்டி வேர்ல்டு பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்சியெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு, இங்க இருக்கிற அரசாங்கம் ஏன் ஆட்சி செய்யறாங்க, எப்படி ஆட்சி செய்யறாங்கன்ற கவனம்லாம் இருக்காது. இப்போ தனக்கு பிடிச்ச தலைவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னாடியே ஒரு கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், முதல் வாக்காளர்கள்லாம் உள்ள வராங்கல்ல, இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அவங்க எது சொன்னாலும் அதுதான் சரி, அவங்க எதை செஞ்சாலும் இதுதான் தமிழ்நாட்டுக்கான புதிய மாற்றம் அப்படின்னு நம்பக்கூடியவங்க எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா 5 லட்சம் பேர் அதை லைக் பண்றாங்க. என்ன, தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் அமைச்சரை நியமிச்சது தாவேகா தான், அது இந்த அமைச்சர் கீர்த்தனா தான் அப்படின்னு சொல்றத முட்டாள்தனமாக மக்கள் ஏத்துக்கிறாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு சொன்னா, ருக்மிணி லக்ஷ்மிபதி அப்படின்றவங்க 1946 இருந்து 1947 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கேபினட் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மாகாண ஆட்சியிலே முதல் பெண் அமைச்சராக இந்த ருக்மிணி இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஜோதி வெங்கடாச்சலம் அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய விடுதலைக்கு பிறகு 2 வாட்டி கிட்ட மினிஸ்டரா இருந்திருக்காங்க. அதுல ஒரு வாட்டி உமன் வெல்ஃபேர் மினிஸ்டராகவும் இன்னொரு வாட்டி ஹெல்த் மினிஸ்டராகவும் இருந்திருக்காங்க. அடுத்ததாக சத்யவாணி முத்துங்கிறவங்க 2 வாட்டி மினிஸ்டரா இருந்திருக்கிறாங்க. பிடி சரஸ்வதின்றவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அடுத்ததா விஎன் ஜானகி அப்படிங்கிறவங்க மினிஸ்டரா இருந்திருக்கிறாங்க. அதுவும் என்ன மினிஸ்டர்னு சொன்னா, விஎன் ஜானகி வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் முதல் தமிழ்நாட்டினுடைய பெண் முதலமைச்சராக விஎன் ஜானகி தான் இருந்திருக்காங்க. அப்ப அமைச்சர்ல முதலமைச்சராகவே ஒரு பெண் இருந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அடுத்ததா நம்மளுடைய அம்மாவையே இவங்க மறந்துட்டாங்க. அதுதான் இவங்களுடைய குருட்டுத்தனமான அந்த நம்பிக்கை. அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் நம்புவோம் நம்புறாங்களே, அது எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கையை உள்ள விதைக்கிறாங்கன்னா, ஜெயலலிதா ஒரு பெண் தானே, அவங்க தமிழ்நாட்டில் அமைச்சராக முதலமைச்சராக இருந்தவங்க தானேங்கிறது கூட மறந்துட்டாங்க. அப்போ ஜெயலலிதா 5 வாட்டிக்கு மேல தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. இந்திரா குமாரிங்கிறவங்க தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருந்திருக்காங்க. பி வளர்மதிங்கிறவங்க இருந்திருக்காங்க. பூங்கோதை அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டினுடைய ஐடி அண்ட் இ கவர்னன்ஸ் செக்டாரினுடைய அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. எஸ் வளர்மதிங்கிறவங்க அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. நிலோஃபர் கஃபீல் அப்படிங்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி அவங்க 2016 இருந்து 21 வரைக்கும் ஆட்சியில் இருக்கும் போது ஃபர்ஸ்ட்
முஸ்லீம் உமன் கேபினெட் மினிஸ்டரா இருந்திருக்கிறாங்க. VM ராஜலட்சுமின்றவங்க எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஆட்சியில் அமைச்சராக இருந்திருக்காங்க. சரோஜாங்கிறவங்க அமைச்சராக இருந்திருக்காங்க. திமுகவினுடைய ஆட்சி காலத்துல தூத்துக்குடியை சேர்ந்த கீதா ஜீவன் அப்படிங்கிறவங்க அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. அப்போ அதே போல கயல்விழி செல்வராஜ் அப்படிங்கிறவங்களும் DMKவினுடைய அமைச்சரவையில அமைச்சரா கடைசியா இருந்திருக்கிறாங்க. அப்போ 1946 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாட்டில் பல பெண் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க, முதலமைச்சர்களும் இருந்திருக்காங்க. ஆனா எதுவுமே தெரியாம இவங்க தான் முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு சொன்னோடனே அதை ஏத்துக்கிட்டு போறவங்களா இருக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு செய்தியை நம்புற மக்கள் பக்கம் நான் குத்தம் சொல்லல, இப்படி ஒரு செய்தியை பரப்புறாங்க பாருங்க, இதுதான் அவங்க உருட்டக்கூடிய முதல் ரீல்ஸ் உருட்டா இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சராக விஜய் அவங்க பொறுப்பேற்ற உடனே இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில என்னெல்லாம் செஞ்சாங்க, எவ்வளவுலாம் செலவு பண்ணியிருக்காங்க, கஜானாவில் எவ்வளவு தொகை வச்சிருக்கிறாங்கன்ற ஒரு வெள்ளை அறிக்கையை நான் வெளியில போறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம தலைவர் வந்துட்டோன்னேனாப்பா இதெல்லாம் செய்யறாரு, இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியாளர்களுமே இதை செஞ்சது கிடையாது, அப்படி ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1996 கலைஞர் அவங்க ஆட்சியில இருக்கக்கூடிய நேரத்துல அதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண அதிமுகவினுடைய ஆட்சியில நிதிநிலை குறித்து என்ன செய்திகள் இருக்கு, நிதிநிலை குறித்து தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதுக்கான வெள்ளை அறிக்கையை முதல்ல விட்டவரே கலைஞர் தான். 2001 ஜெயலலிதா அவங்க தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவு இருக்குங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கடன் சுமையை விளக்குறதுக்காக வெள்ளை அறிக்கை 2001 ஜெயலலிதா அம்மா விட்டுருக்கிறாங்க. 2021 தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற MK ஸ்டாலின் அவங்க தமிழ்நாட்டில் முந்தைய ஆட்சியில இருந்த அதிமுக 10 ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட கடன் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. இந்த கடன் எவ்வளவு கடன், 5 லட்சம் கோடியா இல்ல அதுக்கு மேலையா அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவரும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாரு. அப்போ வெள்ளை அறிக்கை வெளியிடுறதுன்றது தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண விஷயம் தான். எந்த முதலமைச்சர் பொறுப்பேற்றாலும் வெள்ளை அறிக்கை வெளியிட தான் செஞ்சிருக்கிறாங்க. அதை தான் தாவேகா தலைவரும் செஞ்சிருக்கிறாரே தவிர இது ஒரு புது விஷயம்லாம் கிடையாது. இதை இவர் தான் முதல்ல செஞ்சாருங்கிற ஒரு விஷயமும் பொய் தான். அப்போ தாவேகாவினர் திட்டமிட்டு இது ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுற கலாச்சாரத்தை உருவாக்குனதே நம்மளுடைய ஆட்சி தான் சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் உருட்டிட்டு இருக்கிறாங்க. மூணாவது உருட்டு என்ன அப்படின்னு சொன்னா, தாவேகாவினர் பரப்புறாங்க, அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சராக விஜய் அவங்க பொறுப்பேற்ற உடனே நான் போதை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க போறேன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு கையெழுத்து ஒண்ணு போட்டாங்க. அப்போ விஜய் அவங்க கையெழுத்து போட்டா மறுதினமே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய 4 டன் குட்காக்களை காவல்துறை அதிகாரிகள் கைப்பற்றி அதை வேற யாரும் பயன்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக கொளுத்தி அதை சோசியல் மீடியாவில் அப்லோடும் பண்றாங்க. உடனே தாவேகாவினர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இது எங்களுடைய ஆட்சியில தான் நடந்துச்சு, எங்களுடைய தலைவர் விஜய் கையெழுத்து போட்ட அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை பாருங்க. கிட்டத்தட்ட 4 டன் குட்காவை 1 கோடி ரூபாய் மதிப்பிலான குட்காக்கள் தமிழ்நாடு முழுக்க இத்தனை ஆண்டு காலம் இருந்துச்சு, திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில இருந்துச்சு. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே போதையை ஒழிப்போன்னு சொன்னோமா, அதே மாதிரி பாருங்க போதை பொருளை ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது ஏப்ரல் 10 நடந்தது. காவல்துறை அதிகாரிகள் அதை பதிவு பண்ணது, அந்த விஷயத்தை கொளுத்துனது, அந்த விஷயத்தை கைப்பற்றினது எல்லாமே எப்போ நடந்துச்சுன்னு சொன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஆல்ரெடி ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, செஞ்சியில நடந்திருக்கு, ஏப்ரல் 10 நடந்திருக்கு. ஆனா தாவேகாவினர் அதை இப்போ நடந்த மாதிரி, அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய செய்தியை அப்லோட் பண்ணி எங்க ஆட்சியில இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தாவேகாவினர் உருட்டக்கூடிய மற்றொரு உருட்டுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய ஆட்சி வந்த உடனே பாருங்க எங்க முதலமைச்சர் கையெழுத்து போட்டு கிட்டத்தட்ட 717 மதுபான கடைகளை மூடி இருக்கும். அதாவது ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிறது, வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது, இல்லாட்டி பேருந்து நிலையங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே எங்க ஆட்சி வந்த உடனே 717 டாஸ்மாகா மூடிட்டோம், இது எங்க ஆட்சியில தான் முதல் வாட்டி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் 2023 திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய நேரத்துல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலே அறிவிப்பு செய்யப்பட்டு 500 மதுபான கடைகள் அன்றைக்கே மூடப்பட்டது. இதை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி செஞ்சது. அதே போலதான் இன்னைக்கு தாவேகாவினுடைய ஆட்சியிலும் செய்யப்படுதே தவிர திமுக ஆட்சி போயிருச்சு, தாவேகா ஆட்சி வந்துருச்சு, அதனால தாவேகா ஆட்சி செஞ்ச சாதனை தான் இதுன்னு சொல்லிட்டு தாவேகாவினர் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு 4 விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு விதமான புது புது உருட்டுகள் எல்லாம் தாவேகாவினர் சோசியல் மீடியால பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் உண்மை என்ன பொய் என்ன அப்படிங்கிறது தெரியாம எல்லா மக்களுமே விஜய் மேல இருக்கக்கூடிய மோகத்தினால தமிழ்நாட்டு முதலமைச்சராக இவர் வந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்ம தலைவர் வந்துட்டாரு, நம்ம ஓட்டு போட்ட நடிகர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு
அவருக்கு ஆதரவாக எந்த கருத்துக்கள் வந்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்காம தொடர்ச்சியாக சமூக வலைத்தளத்துல பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன உருட்டுகள் எல்லாம் அடுத்தடுத்து போடுறாங்கன்ற செய்திகளை தொடர்ச்சியா நம்ம ஒரு எபிசோட் மாதிரி போடலாமா அப்படிங்கறத நீங்க கருத்தை கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அடுத்தடுத்து என்ன மாதிரியான உருட்டுகள் எல்லாம் பொய் பிரச்சாரங்கள் சமூக வலைத்தளத்துல வைக்கப்படுது அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோக்களாக நான் பதிவு செய்றேன். உங்களுடைய கருத்துகளையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ச்சியா பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.